பகவத்கீதா தியான ஸ்லோகாः. நமோஸ்துதே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वर्तस्सुतीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुदं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 12வது ஸ்லோகம். மோகாஷா மோககர்மாணோ மோகஜான விசேதசः ராட்சசிம் ஆசுரிம் சைவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரிதாः. மோகாஷா மோககர்மாணோ மோகஜான விசேதசः ராட்சசிம் ஆசுரிம் சைவ பிரகிருதிம் மோகினிம் ஸ்ரிதாः. இந்த 12வது ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறாருன்னா, மோகாஷா வீணான ஆசை, நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தில் ஆசைப்படுறோம், ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த விஷயத்தில் அது ஏற்புடைய விருப்பமாக இருந்தால் அது நிறைவேற்றப்படும். ஆனால் வீணான ஆசை, நம்மளுக்கு எது சரியாக செய்ய முடியாதோ, எது செய்வதற்கு நம்மளுக்கு சக்தி இல்லையோ, அதுக்கு என்ன சக்தின்ற வார்த்தை பணபலம், மனபலம், உடல் பலம் எல்லாமே இருக்கணும். அதில் எது குறைவாக இருந்தாலும் அந்த ஆசை நிறைவேறாதுன்னு நம்ம நினச்சிக்கணும். அதே மாதிரி மோக கர்மாணா அப்படின்னா எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழிலில் என்ன இருக்கணும், ஒரு சிறப்பு இருக்கணும். அது சமுதாயத்துக்கு நலம் விளைவிக்க வேண்டும், தனி மனிதனுக்கும் நலம் விளைவிக்க வேண்டும். அதாவது நம்மளுக்கு, நம்மளை சேர்ந்தவர்களுக்கு, இந்த இருக்கிற சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கும் அது நன்மை விளைவிக்கக்கூடியதாக இருந்தால் தான் அதுபோல் கர்மங்கள், அதுபோல் தொழிலை நம்ம செய்யணும். எதுவுமே வியர்த்தமாக போகிற எந்த தொழிலையும் அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு, அடுத்தவனை நயவஞ்சகமாக கயமை கலந்த ஒரு எந்த தொழிலும் ஏற்படுவதில்லை அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது வீணான அறிவு, மோகஜானாக அறிவு இருக்குது, ஆனால் அதெல்லாம் குதர்க்க வாதம் பண்ணுறதுக்கு தான் இருக்குது. சிறப்பானது சரியானது, எதை சரியானதோ அதை செய்வதற்கு மனம் இருந்தால் அந்த அறிவு ஏற்புடையது. ஆனால் சரியானதை புரிந்து கொள்ளாமல் மனசில் வரதெல்லாம் அறிவுன்னு நினச்சிட்டு பேசினா அதுபோல் வீணான அறிவுடையவர்களும் விசேதசா. அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸில் அலையன்ஸில் இல்லை, அது இல்லாமல் சிதறி போயிருக்கு அவனோட அறிவுத்திறன் அப்படின்னா அது உள்ளவர்களும் அவர்கள் எல்லாரும் மதியை மயக்கும் மோகினிம், அதாவது மூளையில் தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வாக்கியங்களை பேசுபவர்களாகவும், அதே மாதிரி தெளிவில்லாமல் செயல்களை செய்பவர்களாகவும் எப்படி இருப்பார்னா ராட்சசத்தன்மையும் ஆசுரத்தன்மையும் அனுசரிப்பவர்கள். அதாவது ராட்சசிம் ஆசுரிம் செய்வ பிரகிருதிம், இந்த இடத்துல பிரகிருத்தின்னு சொன்னால் பிருத்திவி சம்பந்தம், அதுபோல் குணாதிசயங்கள் உள்ளவர்கள். பிரகிருத்தின்னு சொன்னால் பெரிய விஷயம், சுத்தமான பிரகிருதி, சுத்தம் குறைஞ்சது. ஒரு பிரகிருத்தின்ற விஷயத்துக்கு இந்த உலகத்தில் எல்லா நல்லதும் எல்லா சிறப்பானதும் அதில் சேர்ந்தது. அந்த பிரகிருத்தின்ற விஷயத்துக்கு ஒரு 500 பேஜ் நம்மளால் என்ன செய்ய முடியும், 500 பக்கங்கள் அடங்கிய பெரிய நோட்டில், ஒரு ஃபுல் ஸ்கேல் நோட்டில் நம்மளுக்கு அதுக்கு என்ன பண்ண முடியும், பொருள் செய்ய முடியும். விக்ருத்திம், பிரகிருத்திம்னா எல்லாம் சிறப்புன்னு சொன்னோம். அது மாதிரி விக்ருத்திம் அப்படின்னு சொன்னால் அந்த விக்ருத்திம்ன்ற வார்த்தைக்கு இதுக்கு ஒரு 500 பேஜ் தான் வரும். இதில் எது இல்லையோ அதெல்லாம் இல்லாதது விக்ருத்திம் அப்படின்னு. இதை தாயாருக்கு ஒரு சிறப்பாக சொல்லுவோம். ஆனால் இங்கே இருக்கிற சொல்கிற பிரகிருதி சுபாவத்தை சொல்கிறது. ராட்சசிம் ஆசுரிம் செய்வ பிரகிருதிம், அந்த தன்மை, அந்த பிரகிருதி அசுரத்தன்மை உடையவர்கள், இதனை அனுசரிப்பவர்கள் என்று கூறுகிறார் பெருமாள். இதில் இன்னொன்று என்னன்னு கேட்டால், மோக கர்மாணஹா அப்படின்னா யஜ்ஞம், தானம், தவம் அப்புறம் முதலிய கர்மங்களை அவர்கள் செய்யாலும் இகத்துக்கும் பரத்திற்கும் ஒரு நன்மையும் அடையார். இதுபோல் எப்படி மதியை மயக்கும் குணமுடையவர்களும் வீணான அறிவுடையவர்களும் சிதறிப்போன அறிவுடையவர்களும் செய்யும் கர்மங்கள் அது என்ன மாறுதுன்னு கேட்டால், யஜ்ஞம், தானம், தவம் முதலிய கர்மங்களை அவர்கள் அனுசரித்தாலும் அதை செய்தாலும் இகத்துக்கும் பரத்துக்கும் ஒரு நன்மையும் அடையார் என்று பெருமாள் இதில் சொல்கிறார். இந்த ஒரு வார்த்தையை மோக கர்மாணஹா அப்படின்ற அந்த வார்த்தையை, அந்த பதத்தை 16வது அத்தியாயம் 23வது ஸ்லோகத்திலையும் 17வது அத்தியாயம் 28வது ஸ்லோகத்திலையும் நம்ம
பார்த்துக்க முடியும். அதாவது தெய்வாசுர சம்பத் விபாகம் அப்படின்னு எந்த குணங்களுக்கு எதுபோல மனம் ஒற்று போகும் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அந்த விஷயத்தில் இந்த மோக கர்மானஹா அப்படின்ற வார்த்தைக்கு பொருள் நம்ம புரிஞ்சிக்கலாம். அங்கே பார்க்கும்போது இந்த ஒப்பு நோக்கும் அவங்க பார்க்கலாம். இதில் மகாபாரதத்து பீஷ்ம பருவத்தில் இப்போ ஒரு வார்த்தை சொல்கிறார் பீஷ்மர். பிரம்மா தேவர்களுக்கு சொன்னதா பீஷ்மர் தர்மபுத்திராதிகளுக்கு சொல்கிறார். என்ன பிரம்மா தேவர்களுக்கு என்ன கூறுகிறார் அப்படின்னு கேட்டால், வசுதேவ புத்திரனை மனிதன் என்று எண்ணி ஒருபொழுதும் அவமதித்து விடாதீர்கள். அவனே பரம ரகசியம், அவனே பரமபதம், அவனே பரபிரம்மம், அவனே அக்ஷரம் அவ்யக்தம், அவனே சனாதனம், அவனே பரஞ்சோதி, அவனே பரமசுகம், அவனே பரமசத்தியம். இதை எந்த மூட மக்கள் ரிஷிகேசனை மனிதன் என்று கருதுகிறார்களோ அவர்கள் மனித பதர் எப்படின்னு பிரம்மா தேவர்களுக்கு சொன்னதா அந்த விஷயத்தை பீஷ்மர் தர்மபுத்திராதிகளுக்கு இந்த பீஷ்ம பருவத்தில் சொல்கிறதா ஒரு செய்தி இருக்குது. இந்த செய்தியில் என்ன தெரிஞ்சிருக்குன்னு சொன்னால், அப்போவே பெருமாள் இருக்கும்பொழுதே சிலவர்களுக்கு அதில் இருந்த அத்தனை பேர் அத்தனை அக்ஷரோணி சேனை இல்லாமல் போச்சு. அந்த அக்ஷரோணி சேனையில் அத்தனை 11,18,000 அக்ஷரோணி சேனை இல்லாத போச்சுன்னு போது அதில் சில பேருக்கு அதில் என்ன இருக்குது, ஒரு சிலருக்கு மட்டுமே பாரத யுத்த காலத்தில் கிருஷ்ணர் பரபிரம்மம் அப்படின்றது சில பேருக்கு புரிஞ்சிருக்கு. ஆனால் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியல. துரியோதனாதிகள்லாம் என்ன நினச்சா, சாதாரண தேவகி புத்திரன் வசுதேவ சுதன் மட்டும்தான், இந்த குந்தி பையன்தான், குந்திக்கு அத்தை தான், அத்தை மாமா பசங்க தான் அப்படின்னு ஒரு உறவு முறை மட்டுமே வைத்துக்கொண்டு அவனை சாதாரணமாக எண்ணினார்கள். அதனால்தான் பெருமாள் வரும்போது யாரும் எழுந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி துரியோதனன் சொல்லின்னு இருந்தான். ஆனால் முதல்ல எழுந்ததே யார்? நம்மளுக்கு எல்லாருக்கும் சரித்திரம் தெரியும், துரியோதனன் தான் முதல்ல எழுந்தான். ஏன்? பெருமாளை அவமதிக்கணும் அப்படின்றதான். அந்த சீனை மட்டும் நம்ம நினச்சி கூட பார்க்கக்கூடாதுன்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லுவாள். ஏன்னா அது ஒரு புரிஞ்சிக்க வேண்டிய விஷயந்தான். நம்மளுக்கு பெருமாளை சரியான மட்டுமே புரிஞ்சிக்கலாமே. அதெல்லாம் அவன்லாம் அப்படி தப்பாக புரிஞ்சுனான்றத சொல்லிவிட்டு நம்ம அது வேண்டான்னு சொல்ல வேண்டாம். உளவியல் அடிப்படையில் எது சரியோ அதை மட்டும் முதல்ல புரிஞ்சுனோன்னு வைங்க, அதுவே நம்மளுக்கு ரொம்பவும் ஏற்புடையதாக இருக்கும். இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னு கேட்டால், ஈஸ்வர அவதாரம், பெருமாள் அவதாரம் பண்ணுறார் அப்படின்றது வாஸ்தவமான விஷயம். சாதாரணமாக வார்த்தையினால் இந்த விஷயத்தை நன்னா விவரித்து சொல்ல முடியாது. இது எல்லாருக்குமே ஏற்புடையதும் என்று எல்லாராலையும் அது செய்யக்கூடிய செயலும் இல்லை. ஆனால் இந்த ஞானக்கண்ணால் பார்த்து தான் புரிஞ்சிக்க முடியும். எல்லாருக்கும் ஞானக்கண்ணு இருக்கா? எல்லாராலையும் புரிஞ்சிக்க முடியுமா? போகிற போக்கில் நம்ம சாதாரண இந்த ஊனக்கண்ணே நம்மளுக்கு என்ன பண்ண வருது, ஒரு வயசு தாண்டி தெரிய மாட்டேன்றது. அதனால் ஆனால் ஒரு ஊமையினால் அதை புரிஞ்சிக்கலாம். ஒரு பசுவோட கொம்பு, கால், வால், அதனோட பால் கறக்கிற முளைக்காம்பு, அது எதை தொட்டாலும் பசுவை தொட்டதாக தான் அர்த்தம். அவன் தானே பசுவை வேகமாக போகிறோம் நம்ம ரோட்டில், பக்கத்தில் ஒரு பசு போகிறதுனா அதனோட கொம்பை பிடிக்கிறோம், அதனோட மூக்கணாங்கயிறை பிடிச்சி பார்க்குறோம். ஆனால் அது எல்லாம் பார்த்தாலே, அதை தொட்டாலே பசுவை தொடுறதாக தான் அர்த்தம். ஆனால் அதெல்லாம் தொட்டால் கூட பசுவோட முளைக்காம்புலேருந்து கண்ணுக்குட்டியை முன்னாடி கொஞ்சம் பால் சாப்பிட கொடுத்துட்டு அப்புறம் அதை பிடிச்சி சரி பண்ணால் தான் அதுலேருந்து நம்ம பால் கிடைக்கும். அப்போ என்ன அர்த்தம், நம்மளுக்கு பால் பசுக்கிட்டேருந்து வர பால் தான் ரொம்ப முக்கியம். அதனால் பகவானுடைய கிருபை என்னும் பாலானது நமக்கு அவதாரம் செய்த ஈஸ்வரனிடமிருந்தே பெருகுகிறது இல்லைவா? பகவானுடைய கருணை எப்படி கிடைக்கும்? அவருடைய கிருபை, அவதாரம் செய்த ஈஸ்வரன்கிட்டேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுறது, அவருடைய கருணை பெருகுகின்றது. அதனால தான் இது எப்போவுமே அனன்யதா, இதை பற்றி வேறு எதை பற்றியும் யோசிக்காமல் பெருமாள் செய்தது ஈஸ்வர அவதாரம், வாஸ்தவமான விஷயம், இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி மனசில் வாங்கிக்கணும். இதுக்கு விரிவான கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹா.